ஸ்தோத்திரம். உங்களை இந்த 9வது மாதம் நாம் ஒருவரை காணும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். 2025ஆம் ஆண்டு இந்த 9வது மாதத்திலும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை பகிர்ந்தளிக்கும் ஆவியானவர். எல்லாம் சொல்லுங்க, பகிர்ந்தளிக்கும் ஆவியானவர். அதற்கு ஆதாரமாக வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 12:11. இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தினுடைய முழுமையான அர்த்தம் என்னவென்று சொன்னால், பகிர்ந்து கொடுக்கும் ஆவியானவர். அல்லேலூயா. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு. அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவத்தை தேவன் கொடுத்திருக்கிறார், வைத்திருக்கிறார். சொல்லுங்க, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தனித்துவம் என்பது பெர்சனாலிட்டி. பெர்சனாலிட்டி என்பது எல்லாருக்குமே மாறுபடும். ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தாலும் 5 பேர் இருந்தாலும், அல்லது ஒரே தாய் வயிற்றில் 10 பிள்ளைங்க இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் உண்டு என்பதை நாம மறந்துடக்கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அதன்படி இங்கே சொல்லப்படுகிறது ஆவியானவர். அல்லேலூயா, அந்த ஒரே ஆவியானவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேதத்திலே பார்த்தீங்கன்னா 2வது வசனமே என்ன சொல்லப்படுகிறது? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுது. அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை என்னது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. அப்போ அந்த ஆவியானவர் அந்த பத வார்த்தை சில இடங்களில் தேவ ஆவியானவர், சத்திய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி, தேவ ஆவி புறாவை போல இறங்கி இயேசுநாதர் மேல இறங்கி வந்தார். இன்னும் கர்த்தரே ஆவியானவர் என்கிற வார்த்தை ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அந்த வார்த்தைகள் வந்து கொண்டேதான் இருக்கிறது. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் சொல்லுங்க, கேட்க கடவன். இன்றைக்கு நாம வாழ்கிற காலம் ஆவியானவருடைய காலத்திலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. கவனிக்க அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த 2025ஆம் ஆண்டிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு மாதமும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வருடத்தில் வாக்குத்தத்தம் அபிஷேகம். அல்லேலூயா. அபிஷேகத்தினால் நுகம் குறைந்து போ. இந்த அபிஷேகம் வந்து அதுக்குள்ளதான் ஆவியானுடைய வல்லமை, அவருடைய கிரியைகள் எல்லாமே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆவியா நமக்கு உதவி செய்யறாரு, பலவீனங்களை தாங்குறாரு, நமக்காக வேண்டுதல் பண்றாரு, நமக்காக யுத்தம் செய்யறாரு, நமக்கு எல்லாமே பண்றாரு. எல்லா தியானத்துல நம்ம இருக்கிற. அல்லேலூயா. கொடியேற்றுகிறார். நாம் அந்த ஆவியானுடைய துணை கொண்டு நாம கொடியேற்றுவோம். இப்படி பல காரியங்கள் ஆவியானவராலே நடப்பிக்கப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. தேவன் நல்லவர். அமைச்சர்களாம. அப்படியானால் ஆவியானவர் இந்த உலகத்திலே நம்முடைய சரீர பிரகாரமான, நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான காரியங்களை, உலக பிரகாரமான பல ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு அருளி செய்தாலும், இந்த மாதத்தினுடைய செய்தி முழுக்க ஆவிக்குரிய ஒரு செய்தியை, சத்தியத்தை தேவன் நமக்கு கற்றுத்தர இருக்கிறார். ஒரு கதையில சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த உலகத்தை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆவிக்குரியவன் ஆவிக்கு உரிய காரியங்களை, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறான் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், எபேசியர் 1:3,
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவானவர் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறாரு. இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துகிட்டு உலக பிரபல ஆசீர்வாதத்தை மட்டும் தான் நம்ம நோக்கி இருக்கிறோம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். ஆமென். சொல்லுங்க. இதுக்கு அல்லேலூயா சொல்லக்கூடாது. இதுக்கு என்ன சொல்லணும்? ஆமென் அப்படின்னு சொல்லணும். வேத வசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது இம்மைக்காக அப்படின்னா இந்த உலகத்துக்காய் மாத்திரம் நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சா மற்ற மக்களை காட்டில் நம்மளை விட பரிதபிக்கப்படத்தக்கவங்க யாருமே கிடையாதுங்க. அப்படின்னா இம்மைக்குரிய காரியம் நமக்கு தேவை. தேவன் நமக்கு தருகிறார், வேண்டியதை கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தனால் யார் யாருக்கு என்ன தேவை அப்படிங்கறத ஆண்டவர் என்ன செய்யறார்? தருகிறார். எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்காது. சொல்லுங்க. அப்ப எல்லா மனுஷரை பார்க்க நாம ரொம்ப பரிதாபமானதா நம்ம அறிவோம். இதனுடைய காரியங்கள் அர்த்தங்கள் என்ன? நாம ஆவிக்குரிய சில ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தியத்தை தான் கர்த்தர் இந்த மாதத்திலே நாம் தியானிக்க கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் பகிர்ந்தளிக்கும் ஆவியானவர். அல்லேலூயா. என்ன அளிக்கிற ஆவியானவர்? பகிர்ந்து கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. யார் யாருக்கு என்ன தேவை, எவ்வளவு தேவை அப்படிங்கிறத அறிந்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்க மாட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. அது உலக பிரகாரமான ஆசீர்வாதமா இருக்கட்டும், ஆவிக்குரிய நன்மையா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே லெவலா இருக்கவே சொல்லுங்க இருக்காது. அப்படி கொடுக்கவும் மாட்டார். கொடுத்தாலும் அது பிரயோஜனம் இல்லாமலும் போய்விடு. யார் யாருக்கு என்னென்ன எவ்வளவு எந்த நேரத்தில் எப்பொழுது தேவை அப்படிங்கிறது அறிந்த அவர் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா நம்முடைய எதிர்பார்ப்புகள் தோத்திர சில நேரங்களில் அதிகமா இருக்கலாம். நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் கிடைக்காம கூட இருக்கலாம். ஆனா அந்த நேரத்தில் தேவன் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரோ, எதை கொடுத்திருக்கிறாரோ அதிலே நாம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும். கையை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல அதுவும் மனுஷனுடைய காரியம், தேவனுடைய காரியம் அப்படி அல்ல. அல்லேலூயா. மனுஷன் அப்படிதான் பார்த்து பார்த்து என்ன செய்வான்? தான் ஆளுனா ஒரு மாதிரி பண்ணா, தான் வேற ஆளுனா வித்தியாசமா தான் சாப்பாடு வைப்பான். அவன் சாப்பிட முடியாம திக்கு முக்காடி போயிட்டு அதை இலையை மூடி போட்டுட்டு தோத்திரம் பெருமைக்கு ஏதோ செய்யற மாதிரி தான் செய்வாங்க. ஆனா ஆவியானவர் அப்படி செய்ய மாட்டாரு. அல்லேலூயா. யார் யாருக்கு என்ன எப்பொழுது எவ்வளவு தேவைங்கிறத அது கரெக்டா கொடுப்பார். அதை நாம புரிந்து கொள்ளணும். முதலாவது சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். உலகபரமான காரியங்களும் சரி, ஆவிக்குரிய காரியங்களும் சரி, எல்லாமே இதுதான். அல்லேலூயா. சரி, அப்படியானால் கர்த்தர் நமக்கு பகிர்ந்தளிக்கிறதான காரியங்கள் பல காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நாம ஒரு காரியத்தை நாம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த ஒரே ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பகிர்ந்தளிக்கிற காரியம் என்ன? முதலாவது ஆவியின் வரங்களை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த gifts of the Holy Spirit. ஆமென். ஆவியின் வரங்களை தேவன் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 12 4 முதல் 7. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும்
வித்தியாசங்கள் உண்டு. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. ஆவியான கர்த்தர் ஒருவரே. கர்த்தர் ஒருவரே. கிருபைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே, எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. அந்த ஒரே ஆவியானவர் தான் யார் யாருக்கு என்ன தேவைங்கிறத ஆண்டவர் என்ன செய்றார், பகிர்ந்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரோமர்ல ஒரு வசனம் 12 சொல்லப்படுகிறது, பகிர்ந்து கொடுக்கிறவன் சொல்லுங்க, பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். ஆமென். நீங்க கடன் மண்டலத்தில் ஒருவருக்கு என்ன செய்யுங்கள், முந்திக் கொள்ளுங்கள். இப்படி எல்லாம் இருக்குது பகிர்ந்து கொடுத்தல். இன்னைக்கு உலகத்துல சாப்பாட்டு இந்த வயிற்றுக்காகத்தான் மனுஷன் உழைக்கிறான், சம்பாதிக்கிறான். ஆனா அதுல கூட பாத்தீங்கன்னா பார்ஷியாலிட்டி, பட்சபாதத்தோட நடப்பிக்கிற மக்கள் இருப்பாங்க. கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். அவன் நல்ல வயிறுல ஒருத்தன் சாப்பிட, ஒருத்தன் வயிறு எரிஞ்சுக்கிட்டே என்ன செய்வான், சாப்பிடுவான். அப்போ ஆவியின் வரங்களை தேவன் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று என்ன செய்யப்படுகிறதா, அளிக்கப்படுகிறது. இங்கே கவனியுங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து சபைக்கு இதை எழுதுகிறார். அல்லேலூயா. 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசி கேட்போம். 12:1. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனது இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆவிக்குரிய வரங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நான் அறிவதற்கு வாஞ்சையோட தாகத்தோட இருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் உலகத்தை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க. நிறைய பேருக்கு வாஞ்சியே இல்லை. எனக்கு வயிற்று சாமி இருந்தா போதையா, அதுக்கு மட்டும் பிரசங்கம் பண்ணா போதுன்ற மாதிரி இருக்கிறீங்க. அதெல்லாம் பரலத்துக்கு கொண்டு போகாது. ஆவிக்குரிய சத்தியம் தான் நம்மளை பரலத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம இந்த இடத்துல எவ்வளவு சம்பாதிச்சோம், எவ்வளவு வசதியா வாழ்ந்தோம், எவ்வளவு கௌரவமா இருந்தோம், அதெல்லாம் நம்மளை பரலத்துக்கு கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது. எவ்வளவு நம்ம ஆவிக்குரிய சத்தியத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பது முக்கியமானது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனாலதான் பவுல் அதை எழுதி வைத்திருக்கிறார். அப்போ ஆவியின் வரங்களை தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆவியின் வரங்கள் எத்தனை சொல்லுங்க. ஆவியின் வரங்கள் எத்தனை? 9 10? 9 தான? டவுட் இல்லைல. ஆவியின் கனிகள் எத்தனை சொல்லுங்க. அதுவும் 9 தான். ஆவியின் கனிகள் பெருசா, ஆவியின் வரங்கள் பெருசா? ஆவியின் வரங்கள் பெருசா, கனிகள் பெருசா? வரம் தானே அற்புத அதிசயம் அது இதெல்லாம் இருக்கும். அப்படி ஆண்டுக்கு முன்னால பெருசு சிறுசு அப்படி கிடையவே கிடையாது. 2 ஈக்குவல் தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் ஆவியின் கனிகளை கம்பல்சரி தேவன் எல்லாருக்கும் பெற்றுக்கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இசையடக்கம். கையில தட்டிக்கோங்க. அல்லேலூயா. நல்ல ஞாபகத்தோட மனப்பாடமா 9 கனிகளை சொல்றீங்க. இந்த கனிகளை எல்லாருக்கும் ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்க மாட்டாரு. ஆவிக்குரிய கனிகள் எல்லாருக்குமே அதை பெற்றுக் கொள்ளணும். அல்லேலூயா. ஆனா ஆவிக்குரிய வரங்களை ஆவியானவர் பகிர்ந்து தருகிறாராம். அல்லேலூயா. இந்த வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஆமென். ஆவிக்குரிய கனிகள் என்பது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளே கட்டி எழுப்புகிறதான காரியங்கள். ஆமென். ஆவியின் வரங்கள் என்பது நம்முடைய பிரயோஜனத்துக்காக
பிறருடைய பிரயோஜனத்துக்காய் ஆவியானவர் கொடுப்பதுதான் இந்த கிஃப்ட்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. ஆவியின் வரங்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆக இந்த ஆவியின் வரங்கள் 9. இந்த ஆவியின் வரங்களை நாம 3 விதமாக என்ன செய்யலாம், பிரிக்கலாம். 3 பிரிக்கலாம். அதுல முதலாவது சொல்லப்படுகிற வரங்கள் ஞான வரங்கள். அல்லேலூயா. the gift of the wisdom, ஞான வரம். இதை மட்டும் இன்றைக்கு நாம தியானிக்க இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே 12ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். 8-9 வசனம். எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் கடைசி வசன பதிவிலே அழிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இல்ல, நல்லா நன்றாய் கவனமா கவனிங்க. ஆவிக்குரிய சத்தியத்தை நாம் தெளிவாக கவனத்தோடு நாம கேட்டு நாம் செயல்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம எப்ப பார்த்தாலும் வயிறு, சாமி, நம்ம சரீரம், மாம்சம், இதுலயே நாம முக்கியத்துவம் கொடுத்துட்டு நாம தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். கவனிங்க. இந்த 9 வரங்களிலே முதல் 3 வரங்கள் ஞான வரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. என்ன வரங்கள்? ஆக்சுவலா இதெல்லாம் பைபிள் ஸ்டடியில தான் என்ன செய்வாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. முதலாவது பிரிவு இந்த 3 வரங்கள், இது ஞான வரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. என்ன வரம்? ஞான வரம். ஏன்னா முதலாவது ஞானத்தை போதிக்கும் ஒருவனுக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கு, வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்து வசனம், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசம். அல்லேலூயா. அப்போ ஞானம், அறிவு, விசுவாசம், இந்த 3 இணைந்துதான் ஞான வரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஞானம்னா ஒரு வரமாயா? அறிவெல்லாம் ஒரு வரமா? விசுவாசம்னா ஒரு வரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, அதுதான் உண்மை, சத்தியம். அல்லேலூயா. இந்த ஞானத்துடைய அந்த மதிப்பு, அறிவினுடைய அந்த மதிப்பு நமக்கு தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். விசுவாசத்துடைய அந்த மதிப்பு எவ்வளவு என்பதை நாம் அறியாம இருக்கிறோம். அதை அறிய செய்வதற்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சாலமோன் ராஜாவை குறித்து நாம வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே வாசிப்போம். 1 ராஜாக்கள் 4:29. அந்த சாலமோன் ராஜாவை கர்த்தர் எப்படி அவர் நினைப்பார்கள்? தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியை கொடுத்தார். சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தை பார்க்கிறோம். சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் இருந்தது. அல்லேலூயா. கவனிங்க. அந்த ஞானம் என்பது தேவனிடத்தில் வருகிற ஒரு வரம். அல்லேலூயா. ஆங்கிலத்திலே வரத்துக்கு gift அப்படின்னு இருக்கு. என்னது சொல்லுங்க? gift ஒரு பரிசு. ஒரு gift உங்க நண்பரோ குடும்பத்தாரோ கொடுக்கும் பொழுது, ஐயோ என் ஃப்ரெண்டு கொடுத்தது, என் சொந்தக்காரங்க கொடுத்ததுன்னு சொல்லி என்ன செய்யறோம், ரொம்ப பயபக்தியோட பத்திரமா என்ன செய்வோம், வைத்திருப்போம். அப்போ தேவனிடத்திலிருந்து தேவன் நமக்கு தருகிற ஃபர்ஸ்ட் gift இந்த ஞானம், அந்த விஸ்டம். அல்லேலூயா. அதனாலதான் அந்த ஞானி நீதிமொழிகள் அநேக இடத்துல அந்த ஞானம் என்கிற வார்த்தையை அவர் உச்சரித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல பாருங்க, ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது, அவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. ஆனா இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு போன போது அங்கே எல்லாம் பார்க்க அவர் பேசுகிற திறமைகள், காரியங்கள் எல்லாவற்றையும் கேட்டு அவங்க
யாருடைய பையன்? தச்சன்னா யாரு? கார்பெண்டர். உங்க அப்பா என்ன வேலை செய்யறாரு? கார்பெண்டர் வேலை. அந்த காலத்துல கார்பெண்டர் வேலை என்று சொன்னால் குற்றவாளிகளுக்கு சிலுவை மரணத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த சிலுவையை செய்து கொடுக்கிறது ரொம்ப முக்கியமாக பயன்படுத்தப்படுவாங்க. அப்படிங்கிறனால அவங்க ரொம்ப சீப்பாக எண்ணப்பட்டார்கள். அதனாலதான் சொன்னாங்க, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, குற்றவாளிகளுக்கு மரண தண்டனைக்கு கைதிகளுக்கு செய்து தருகிற அந்த சாபக்கேடான அந்த சிலுவையிலான அவர் செஞ்சு கொடுக்கிறார்னு அப்படி அற்பமா எண்ணப்பட்ட நிலைமையில தான் சொல்றாங்க, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, உங்க சகோதர நம்மோடு கூட இருக்கிறார் அல்லவா. இப்படி இருக்கும்போது இவனுக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஞானம் வந்துச்சு அப்படின்னு. இந்த ஞானம் எப்படி வந்துச்சு? இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே கர்த்தருடைய ஆவியான தேவ ஆவியான புறாவை போல அவர் மேலே இறங்கி வந்தாரு. அதனால தான் அந்த ஞானம் வல்லமை வெளிப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அடுத்து அறிவு. ஞானம் என்பது ஒரு வரம், ஆவியானவராலே கொடுக்கப்படுவது. ஆமென். இரண்டாவது அறிவை உணர்த்துகிற வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பவுல் சொல்றாரு பாருங்க. கொலோசியர் 2:3 அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் என்பவைகளான பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஞானத்தை தொடர்ந்து என்ன வருது? அறிவு. ஞானம், விஸ்டம். அறிவு என்பது நாலேஜ். அல்லேலூயா. நாலேஜ் என்றால் என்ன அர்த்தம்? மற்றவர்கள் பேசுவதன் மூலமாய், நாம் கேட்பதன் மூலமாய், படிக்கிறதன் மூலமாய், கண்களினாலே காண்கிறதன் மூலமாய் பெற்றுக்கொள்வதுதான் என்னது? அறிவு. ஆனா இங்கே ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது அறிவை உணர்த்துகிற வார்த்தையை நமக்குள்ளே ஆண்டவர் தருகிறார். சொல்லுவோம் அல்லேலூயா. சில நேரங்களில் நாம என்ன பேசணும், ஏது பேசணும், சில ரொம்ப கிரிட்டிக்கலான கொஸ்டின் கேட்பாங்க, சில ரொம்ப டெக்னிக்கலான வார்த்தைகளை பேசுவாங்க, சிலர் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு சிலதை கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் வெளிப்படுவதுதான் ஞானத்தின் வார்த்தை, இந்த அறிவின் வார்த்தை. அல்லேலூயா. ஏன் நாம இப்படி யோசித்தோம், அப்படி யோசித்தோம், இதுக்கு எதுவுமே ஆன்சரே கிடைக்கலையே, ஆனா எப்படி இந்த விளக்கம் உனக்கு கிடைச்சது, எப்படி இந்த வார்த்தை உனக்கு வெளிப்பட்டது? அதுதாங்க தேவன் தருகிறதான அந்த the gift of the Holy Spirit. கையில தட்டி கர்த்தரை மேம்படுத்துமாக. அல்லேலூயா. அப்படியானால் தோத்திரம், இந்த ஞானத்தையும் அறிவையும் நாம வாஞ்சிக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நம்ம அறிவில்லாம, ஞானம் இல்லாம பேசுவது, செய்வது, சிந்திக்கிறது எல்லாமே இன்னைக்கு இருக்கிறது. ராமன் சொல்லலாமே, எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி போடுவாராக. பேசலாம். மூன்றாவது விசுவாசம். வேறு ஒருவனுக்கு விசுவாசத்தை கர்த்தர் ஒரு வரமாக தேவன் நமக்கு தருகிறாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாம் இயேசு நமக்காக மரித்தார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆனா அந்த விசுவாசம் நமக்குள்ளே எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அந்த விசுவாசம் நம்மை கட்டி எழுப்புறமே நம்ம காணணும். நம்ம சொல்லலாமே. தோத்திரம். ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது ஒரு முறை சீசர்கள் ஒரு வாலிபர்கள் இந்த பிசாசை துரத்துறதுக்காக போறாங்க, துரத்த முடியல. அப்போ ஆண்டவர் கிட்ட என்ன செய்றாங்க, இந்த வாலிபனை கொண்டு வராங்க. கொண்டு வரும் பொழுது அப்போ ஆண்டவரை நைஸா ஓரமா அழைச்சிட்டு போயிட்டு, ஏன் ஆண்டவர் எங்களால் துரத்த முடியல அப்படின்னு சீசர்லாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய அவிசுவாசத்தினாலதான். ஆமென். கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தாலும் அது அப்படியே நடக்கும்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அநேக நேரத்தில் அந்த விசுவாசம் வர நமக்குள்ள என்ன செய்யல, கிரியை செய்ய நம்ம ஒப்பு கொடுக்கிறது கிடையாது. இப்ப கவனிக்க, இந்த ஞானம், அறிவு, விசுவாசம் என்பது தலையில இருந்து இந்த இருதயம், ஆமென், பிரைன் அண்ட் ஹார்ட், தலை நம்முடைய இருதய பகுதியை கனெக்ட் பண்ணுகிறதான இந்த மூன்று பகுதியை இணைக்கிறதா என்னது, இந்த ஞான வரங்கள். சாமி சொல்லலாமே. இதோடு கூட நம்முடைய மைண்டு, நம்முடைய ஹார்ட், இதோடு சேர்ந்த நம்முடைய வாய். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இந்த ஞானத்தை, அறிவை,
வெளிப்படுத்துவதற்கு பயன்படுவதுதான் என்னது? இந்த நாவு, இந்த வாய். ஆனா அநேக நேரத்தில் நாம என்ன செய்யறோம்? புத்தீனமான வார்த்தைகள், புத்தீனமான சிந்தனைகள், புத்தியற்ற யோசனைகள், இதெல்லாம் என்ன செய்து வெளிப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி நம்ம இருக்க விரும்பவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதை வரமாக ஆண்டவர் தருகிறார். ஸ்தோத்திரம். சொல்லுவாங்க, நான் தவம் இருந்து என்ன செஞ்சேன், இதை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படி சொல்வார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நமக்கு வேண்டிய அந்த ஞான அறிவு, பெரிய படிச்ச ஆட்கள் கூட இல்லாத ஞானத்தை, அறிவை தேவ பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு தேவன் கொடுக்கிறார் என்பதை நாம மறந்துடக்கூடாது. தேவன் நல்லது சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளை வாசி நம்ம முடிக்க போகிறோம். எதுக்காக இந்த ஞானம் வர நமக்கு தேவைன்னா, இந்த இருந்தா தான் வாசிப்போம். மத்திய 7ஆம் அதிகாரம் 24, 25. மத்திய 4ஆம் அதிகாரம் 24, 25. ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. எதுக்குங்க அந்த ஞான வரங்க நமக்கு தேவை? ஞானம், அறிவு, விசுவாசம். கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே நாம இன்னும் உறுதிப்பட்டு அவருக்குள்ளே நாம வளர வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே நாம பெருக வேண்டும். நாம் அசைக்கப்படாதபடிக்கு. அல்லேலூயா. அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நம்முடைய அஸ்திவாரத்தை போட்டு நாம் முன்னேறி செல்ல. அல்லேலூயா. அதனால கவனிங்க, பிரைன், ஹார்ட், மவுத், இது ரொம்ப மூணுமே முக்கியமானது. அல்லேலூயா. இருதயத்திலிருந்து விசுவாசிக்கிறோம். அந்த புத்தி, அறிவு, ஞானம் மைண்ட்ல இருந்து வெளிப்படுது. எப்படி? நம்முடைய வாயின் வார்த்தைகள் மூலமாக. கைவைத்து அமை சொல்லலாம. அதனால அறிவீனமான, புத்தீனமான காரியங்கள், வார்த்தைகள், சிந்தனைகள், செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படாதபடிக்கு நாம் ஆண்டவரை கேட்கிற, ஆண்டவரே ஆவிக்குரிய ஞான வரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட ஞான வரங்கள் நிரப்பப்படும் பொழுது எல்லாமே அது பீஸ்ஃபுல்லா இருக்கும், சமாதானமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், நன்மையினால் நிரப்பப்பட்டதா இருக்கும். கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல் நம்முடைய அஸ்திவாரத்தை போட்டு நம்ம கர்த்தர்களை இன்னும் வளர பெருக தேவன் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனுஷங்க ஒருத்தர் புத்தீனமா பேசினாங்கன்னா இன்னொருத்தர் அதை விட ரொம்ப புத்தீனமா நினைச்சுவாங்க. ரெண்டுமே புத்தி கட்டது. புத்தி கட்ட அத்திமரமே. மோசஸ் ராஜன் ஒரு பாட்டு பாடிக்கிறார். புத்தி கட்ட அத்திமரமே. அதுக்கப்புறம் என்ன தெரியும், எனக்கே ஞாபகத்தில் வரல அந்த பாட்டு. அப்படின்னு புத்தி கட்ட அத்திமரத்தை போல இன்னைக்கு இருக்கக்கூடாது. தேவன் தருகிற இந்த ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய இந்த வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 3 வரங்களும் ஞான வரங்கள். இது நம்முடைய ஆவிக்குரிய உள்ளான வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனம். நமக்கு மட்டுமல்ல, பிறருக்கும் அந்தந்த நேரத்தில் யாராருக்கு என்ன தேவையோ அதை நம்மூலமாய் விளங்க பண்ணவர் போதுமானவராக இருக்கிறாருங்க. அல்லேலூயா. வார்த்தைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஞான வரங்களை என்ன செய்ய ஆண்டவர்கிட்ட வாஞ்சித்து கேளுங்க. ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த ஆவியானவர் தான் ஒவ்வொருவருக்கு வேண்டிய அந்த ஞான வரத்தை கொடுத்து வழிநடத்துகிறாங்க. ஆமென். எல்லாரும்